சிறுத்தை புலி கதை. ஒரு காட்டில் சிறுத்தையும் புலியும் நண்பர்களாக இருந்தன. அவை தினமும் சேர்ந்து வேட்டை போய் உணவு தேடி வாழ்ந்தன. இரண்டு பேருக்கும் நல்ல ஒற்றுமை இருந்ததால் மற்ற விலங்குகள் அவற்றை பார்த்து சற்று பயந்து வாழ்ந்தன. ஒரு நாள் இரண்டும் மிகவும் பசியாக இருந்தன. அவை சேர்ந்து ஒரு மான் வேட்டையாடின. மான் பெரியதாக இருந்ததால் இருவரும் அதை பகிர்ந்து சாப்பிட முடிவு செய்தன. ஆனால் உணவு பகிர்ந்தபோது சிறுத்தை, "நான் இதை வேட்டையாடினேன், எனவே நான் அதிகமாக சாப்பிட வேண்டும்" என்றது. புலி அதை ஒப்புக்கொள்ளாது. "இது நாம் சேர்ந்து வேட்டையாடிய மானே, நாம் இருவரும் சமமாக சாப்பிட வேண்டும்" என்றது. இருவருக்கும் வாதம் பெரிய சண்டையாக மாறிவிட்டது. சண்டையிலிருந்து தப்பிக்க மான் இறுதியில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பி ஓடிவிடுகிறது. அப்போது சிறுத்தையும் புலியும் உணர்ந்தன, நாம் சண்டையிடுவதால் நமக்கு கிடைத்த உணவையே இழந்துவிட்டோம். ஒற்றுமையாக இருந்திருந்தால் நாம் இருவரும் பசியை தணிக்கலாம். அந்த நாள் முதல் சிறுத்தையும் புலியும் முடிவெடுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்து உணவை சமமாக பகிர்ந்து கொண்டன. கதை நியாயம்: ஒற்றுமையுடன் இருக்கும்போது மட்டுமே நம் வாழ்க்கை சீராக இருக்கும். சண்டைகளால் எதையும் இழக்க நேரிடும். சிறுத்தையும் புலியும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பிறகு அவற்றின் நட்பில் புதிய உறுதியும் புரிதலும் உருவானது. அவை இணைந்து வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ள முடிவு செய்தன. ஒரு நாள் அவற்றின் காட்டில் கொடிய புயல் வீசியது. பல மரங்கள் விழுந்து அழிந்தன. பல விலங்குகள் தங்கள் வாழ்விடங்களை இழந்தன. சிறுத்தையும் புலியும் தங்களது குடியிருப்புகளை பாதுகாக்க முற்பட்டன. ஆனால் தனித்தனியாகச் செயலில் ஈடுபட்டதால் அவற்றின் முயற்சிகள் தோல்வியடைந்தன. பின்னர் இரண்டு நண்பர்களும் இணைந்து ஒரு வலிமையான குடியிருப்பை அமைக்க முடிவு செய்தன. சிறுத்தை தனது புலனான வேகத்தைக் கொண்டு மரக்கிளைகளை கூட்டி வந்தது. புலி தனது சக்தியால் மரக்கிளைகளை கட்டியடித்து அவற்றை வலுவான குடியிருப்பாக மாற்றியது. அதன் பின்பு புயலினால் பாதிக்கப்பட்ட மற்ற விலங்குகளுக்கு உதவ சிறுத்தையும் புலியும் முன்வந்தன. விலங்குகள் அதற்கு மிகவும் நன்றி கூறின. அவை இப்போதும் சிறுத்தையும் புலியும் ஒற்றுமையின் உதாரணமாக நின்றன. கதை நியாயம்: ஒற்றுமை என்பது எதையும் சாதிக்க உதவும். இரண்டாவது, மற்றவர்களுக்கு உதவுவது தானும் வளர வழிவகுக்கும். மூன்றாவது, ஒற்றுமை சிக்கல்களை சாதனைகளாக்கும். சிறுத்தையும் புலியும் ஒற்றுமையை உணர்ந்த பிறகு அவற்றின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக வளர்ந்தது. ஒரு நாள் காட்டின் ராஜா சிங்கம் அவற்றை அழைத்து, "உங்கள் நட்பு மற்றும் ஒற்றுமையைப் பற்றி நான் கேட்டேன். இது என் அரசின் மற்ற விலங்குகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நான் உங்களை ஒரு முக்கிய வேலையை செய்ய அனுப்ப வேண்டும். ஒரு தூரமான காடில் சில கொடிய விலங்குகள் வேறு விலங்குகளை துன்புறுத்துகின்றன. நீங்கள் இருவரும் அங்கே சென்று அவற்றை சமாளிக்க வேண்டும்" என்று உத்தரவு கொடுத்தது. சிறுத்தையும் புலியும் ராஜாவிற்கு வாக்குறுதி அளித்து அக்காட்டிற்கு பயணித்தன. அங்கே கொடிய விலங்குகள் வேறொரு சிறிய கூட்டத்திலிருந்த விலங்குகளை துன்புறுத்தி வந்தன. சிறுத்தை தனது வேகத்தையும் புலி தனது வலிமையையும் பயன்படுத்தி அவற்றை எதிர்த்து வெற்றிகரமாக தடமறித்தன. அந்த துன்புறுத்தப்பட்ட விலங்குகள் சிறுத்தையும் புலியையும் பாராட்டி, "நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்ததனால் மட்டுமே இத்தகைய பெரிய பிரச்சனையை சமாளிக்க முடிந்தது. உங்கள் நட்பு அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும்" என்றன. சிறுத்தையும் புலியும் வெற்றிகரமாக தங்கள் ராஜ்யத்திற்கு திரும்பின. அவற்றின் செய்கைக்கு ராஜா மிகுந்த பாராட்டு தெரிவித்தார். அவற்றின் சாதனைக்காக சிங்கம் அவற்றை அரசின் முக்கிய ஆலோசகர்களாக பதவி உயர்த்தியது. அந்த நாள் முதல் காட்டு விலங்குகள் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சிறுத்தையும் புலியையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டன. கதை நியாயம்: ஒற்றுமை எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளும் வலிமையை அளிக்கிறது. இரண்டாவது, நம்முடைய திறமைகளை சேர்த்து பயன்படுத்தினால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். மூன்றாவது, ஒருவரின் உழைப்பும் மற்றவரின் துணிச்சலும் தான் எந்த பிரச்சனையும் தீர்க்கும். சிறுத்தையும் புலியும் மற்ற விலங்குகளுக்கு புது வாழ்வு அளித்ததால் காடில் ஒற்றுமை மற்றும் நண்புதனம் பற்றி புதிய ஒரு கலாச்சாரம் உருவானது. காட்டு விலங்குகள் இப்போது எளிதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும், அவர்களின் வலிமையையும் நயமையும் ஒருங்கிணைத்து பரிமாறிக்கொள்கின்றன. ஒரு நாள் காட்டின் நீரூட்டும் பகுதியின் அருகில் ஒரு பெரிய பனிக்காற்று உருவாகி அது வானில் ஒரு புதிய தீவிர புயலுக்கான சின்னமாக இருந்தது. அந்த புயலின் எதிரொலிகள் காடிற்கு வருத்தம் தரும் வகையில் இருந்தன. பல விலங்குகள் அதிலிருந்து தப்பிக்க விரும்பின. அந்த சமயத்தில் சிறுத்தை மற்றும் புலி தனக்கென ஓர் முக்கிய தீர்வு கண்டுபிடித்தன. இவ்வாறான புயல்களில் தனிமையாக இருந்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதை அவைகள் தெரிந்திருந்தன. ஆகையால் அவை எல்லா விலங்குகளையும் ஒன்றாகக் கூடிய குழுவாக ஒன்று சேரச் சொல்லின. எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு பெரிய மாளிகையைப் போன்ற இடம் ஒன்றை உருவாக்கின. அந்த இடத்தில் அனைவரும் சேர்ந்து ஓர் பாதுகாப்பான இடத்தில் தங்க முடிந்தது. எப்பொழுது புயல் நிறைந்தது, அவை அவற்றின் குடியிருப்பை மீண்டும் மாற்றி நம்பிக்கையுடன் எதிர்கொண்டன. அந்த நாள் முதல் காட்டில் ஒற்றுமையின் அர்த்தம் ஒரு புதிய நிலை அளித்தது.
ஒன்றாக இருப்பதால் எந்த பரிதாபமும் கடந்து செல்ல முடியும் என்பதை எல்லா விலங்குகளும் புரிந்தன. கதை நியாயம். ஒரு குழுவாகச் செயல்படும்போது அவற்றின் சக்தி பெரிதும் உயர்ந்து விடுகிறது.